கேரள மாநிலத்தில் ஒரு பையன் அரசு பணியில் சேர்றனா அந்த பணிக்கு அந்த பையன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணியிருப்பான்ல, அந்த சர்டிஃபிகேட் அதாவது கேரள மாநிலம் மலப்புரத்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டம் முடிச்ச மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று சப்மிட் பண்ணுறது அது ஃபேக் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது ஃபேக்குன்னு தெரிஞ்ச உடனே மலப்புரம் போலீஸார் பார்த்தீங்கன்னா விசாரணையில் இறங்குறாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த ஃபேக் சர்டிஃபிகேட் அவன் எங்க இருந்து வாங்கியிருக்கான். அந்த பையன் எந்த கும்பல்கிட்ட இருந்து அந்த ஃபேக் சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள ஜெயினுல்லாபுதீன் அப்படின்ற ஒரு ஆளும் அந்த ஆளோட கூட்டாளிகள் வெங்கடேஷ் அரவிந்த் அப்படின்றது தெரிய வருது. இவங்க தான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு போலீஸ் சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு காலேஜ்ல வந்து டிகிரி முடிச்ச மாதிரி இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, சிவகாசியில ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சா அங்க வந்து கிராஃபிக் டிசைனிங் ஒர்க் பண்றோம் அப்படின்ற மாதிரி வெளியில காட்டி உள்ள இந்த மாதிரி பாத்தீங்கன்னா போலீஸ் சர்டிபிகேட் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க காசுக்கு. இது ஏதோ ஒரு படத்துல கூட வந்திருக்கும், அந்த அதர்வா நடிச்ச படத்துல. அதே மாதிரியே தான். அதாவது இவங்க வேலையே என்ன தெரியுமா, கடந்த ஒரு வருஷமா இதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. படிக்க வலிச்சு போய் ஒழுங்கா ஒரு டிகிரியை முடிக்க முடியாதவங்க, அவங்கள்ட்ட காசு இருக்கு அப்படின்னா இவங்க மாதிரி ஆளுகள்ட்ட வந்துடுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, எந்த யூனிவர்சிட்டி அவங்க கேட்கறாங்களோ அந்த யூனிவர்சிட்டியில இவங்க வந்து ஒரு டிகிரி முடிச்ச மாதிரி ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க 3 பேரையும் கேரளா போலீஸ் இப்ப அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் அவங்க வந்து போலீஸ் சர்டிஃபிகேட் அடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றது. கிட்டத்தட்ட 1000 சான்றிதழ்கள், அதாவது போலி சான்றிதழ்கள் இவங்க அடிச்சு கொடுத்ததா சொல்லப்படுது. அதுல பாத்தீங்கன்னா அரவிந்த் வெங்கடேசன் 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா 24 வயசு, ஜெயினுல்லாபுதீன் அப்படின்ற ஆளுக்கு வந்து 40 வயசு. இந்த ஆளோட தலைமையில அந்த மத்த 2 பேரும் சேர்ந்து இவங்க 3 பேருமா சேர்ந்து ஆயிரக்கணக்கில் போலி சான்றிதழ்கள் அடிச்சு விற்பனை பண்ணி பொழைச்சிட்டு இருந்திருக்காங்க. இது டைரக்டாவும் இன்டைரக்டாவும் நிறைய பேரை பாதிக்கும். யாரை பாதிக்கும் அப்படின்னா, நேர்மையா படிச்சு வர்றாங்க பாருங்க, நல்லா அவங்களோட வேலை வாய்ப்பை பாதிக்கும். ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும்